அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். என் கிளாஸில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் வந்துட்டு 103 or 4 ஐ கெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பொண்ணை நாங்கள் யாரும் கிண்டல் பண்ணதும் கிடையாது எங்கள் கிளாஸில். அண்ட் தென் அவங்க ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது, நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கோமே, நம்ம வெயிட் குறைக்கணுமேன்னு சொல்லிட்டு. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரீசன்ட் இயர்ஸ் மீன்ஸ் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இந்த சோஷியல் மீடியாவில். நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, அண்ட் தென் ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், அந்த மாதிரி எக்கச்சக்கம் இது. அதாவது அது ஏன் இவ்வளோ ஒரு ஹைப் இருக்குது அதுக்குன்றது எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம யாரும் குண்டா இல்லையா, நம்ம யாரும் கருப்பாக இல்லையா, நம்ம ஃபேஸ்லலாம் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருந்ததே இல்லையா, ஏன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இது ஹைப் ஆகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. அதுவும் இந்த டயட் சார்ட்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கார்ப்ஸ் இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது. இப்படிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே. இதனால இந்த ரீசெண்ட் இயர்ஸ் ஆஃப்டர் கொரோனா இது வந்துட்டு ஹெல்த் வைஸ் ஓகேனாலும் எதனால அது இப்போ ஹைப் ஆகுதுன்றது எனக்கு புரியலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.